இன்னைக்கு காலையிலேயே தக்காளி சாதமா? வேற என்னங்க பண்றது? வேற எதுவும் செய்யல. தக்காளி சாதம் தான் இருந்தது. சைட் டிஷ்க்கு ஒண்ணும் இல்லன்னு கொஞ்சம் முந்திரி பாதாம் வச்சு சாப்பிட்டுட்டு நானும் என்ற வீட்டுக்காரரும் வெளியில கிளம்பிட்டோங்க. எங்கன்னு பாக்குறீங்க? ஜெராக்ஸ் கிடைக்குதாங்க. ரேஷன் கார்டு வாங்கணும்னா அதுக்கு கேஸ் புக் இருக்கணுமாங்க. கேஸ் புக் வேணும்னா அதுக்கு நிறைய ஐடி ப்ரூஃப் எல்லாம் கேக்குறாங்கங்க. அதுக்குதான் ஜெராக்ஸ் எடுக்க நானும் என்ற கணவரும் போயிருக்கோங்க. அங்க போனா ரேஷன் கடை வெளியே கூட்டம் ஜாஸ்தியாவே இருக்குங்க. அதை முடிச்சுட்டு நேரா இந்தியன் கேஸ் அந்த கம்பெனிக்கு போனா இன்னைக்கு வேலை எதுவும் நடக்காதுன்னாங்க. காலையில யார் மூஞ்சில முழிச்சோம் தெரியல, ரெண்டு பேரும் இன்னைக்கான வேலை எதுவுமே நடக்கல. சரி விடு அங்கிருந்து சொல்லி கிளம்பிட்டோம். அங்க போனா நல்ல இளநீ கடைங்க. இளநீ கடையை பார்த்து சும்மாவே விட மாட்டேன். நான் இளநீ தான் வேணும்னு என்ற வீட்டுக்காரும் ரெண்டு இளநியை வெட்டுன்னு சொல்லி அந்த அண்ணனும் ஒரு கத்தி எடுத்துட்டு வந்தாருங்க. எடுத்துட்டு வந்து ஷார்ப் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சீவுன்னு சீவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு இளநியை வெட்டி கொடுத்தாங்க. நானும் வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே குடிச்சிட்டோங்க. இன்னைக்கு நாள் இப்படிதாங்க போச்சு. பக்கத்து கடையில ஒரு அக்கா தர்பூஸ் வித்துட்டு இருந்தாங்க. அந்த தர்பூஸ் வேணும்னு கேட்டதுக்கு என்ற வீட்டுக்காரு ஏற்கனவே வீட்டுல வாங்கி வச்ச தர்பூசே சாப்பிடாம இருக்கு, அதை சாப்பிடு சொல்லடி, அதுக்கப்புறம் வெளியில வாங்கி தரேன்னாங்க. சரி வந்தவர்கள் லாபம்னு சொல்லிட்டு அந்த 45 ரூபாங்க ஒரு இளநீ அதை குடிச்சு கிளம்பிட்டாங்க.